ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூன்மின் பிஎல்எஃப்எஃப் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன்மின் ஒன் ஷார்ட் நேம். கன்னும் என்னதான், ஜிம்மினும் என்னதான். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன்மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஏர்போர்ட்டில் தான் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஏரோஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் முன்னாடி ஒருத்தர் வராங்களா, அவங்கள பார்த்து நீங்கள் சீக்கிரம் உள்ளே போங்க, இங்கே நிற்கக்கூடாது, ஏன்னா இது அவர் வர டைம், அவர் வரப்போ யாருமே இங்கே நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அந்த பர்சன் யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்களா. அப்போ அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. எல்லாருமே ஒரே அமௌண்ட் தானே கொடுத்துட்டு வந்தோம், அது என்ன மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, இதை பற்றிலாம் நம்மளுக்கு பேச டைம் இல்லை, நம்ம உள்ளே போக வேண்டியதா, நம்ம வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க பர்சன் உள்ளே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபோன் வருதா, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த சைடில் இருக்கவங்க, சுகா நீ கிளம்புனியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன பிளேஸில் தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பிளேன் கிளம்பிடும், நானுமே அங்கே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வரது வெறும் நியூஸாக மட்டும் இருக்கக்கூடாது, நீ வரும்போது அந்த நியூஸும் சேர்ந்தே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி போகிறாங்களா. அங்கே இருக்கவங்களாம் உள்ள ஃபோன் அலோடு இல்லை, ஃபோன் இங்கேயே பேசிட்டு போகிறதா இருந்தால் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சுகாவும் பேசி முடிச்சுட்டு இப்போ உள்ளே போகிறாரு. யார் அவன், அவனுக்காக நம்மளை வெயிட் பண்ண வச்சிட்ருக்காங்க, இப்படி எனக்கு வர டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு நின்றுட்டுருக்காரு. வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு அவரோட ஃபேஸை அவரவே. அப்போ அந்த டைமில் ஒருத்தன் வெளியே இருந்து சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்கான். ஏன் பக்கத்துலலாம் இல்லையா, இங்கே தான் உனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம சுகா கேட்குறாரு. அது இல்லையே, நாங்கள் இப்போ தான் ஒரு பர்சன் போனாங்க, ஏன் வரேன் இரு அப்படின்ற மாதிரி சுகா கிளம்பி வராரு. அந்த டைமில் ஆப்போசிட்டில் அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையனை பார்த்த உடனே சுகாக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போகிறாரு. சரி நம்ம சீட்டில் போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. நம்ம சுகா பார்க்குறாங்க. நம்ம சுகாவுக்கு முன்னாடி சீட்டில் ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. அவரால் மூச்சு விட முடியல, ஏதோ திணறிட்டு இருக்காரு. என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய், உங்களுக்கு என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சர்வீஸ் பண்ணுற கேர்ள்ஸ் யாரும் இல்லையா, இங்கே வரைக்கும் ப்ராப்ளம் வாங்க அப்படின்றாங்க. அவங்க யாருமே இல்லை, ஏன்னா எல்லாமே வெளியே செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால் உள்ளே யாரும் இப்போதைக்கு இல்லை. அதனால இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, அவங்க இன்ஹேலர் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுக்குறேன்றாங்களா. அப்போ பேக்கு கையை காட்டுறாங்க, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம சுகா அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த தாத்தா இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பரவாயில்ல. சுகா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இங்கே யாருமே இல்லையா, இங்கே யார் தான் இருக்கீங்க அப்படின்னு சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போனால் அந்த பையனும் வரான். வந்ததுக்கப்புறம் ஏன்னா இவன் பாட்டுக்கு நம்ம தாத்தா கிட்ட நின்று கத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி போகிறாங்களா. அப்போ கரெக்டாக ஆர்எஸ்எஸும் வராங்க. என்ன ப்ராப்ளம், என்னாச்சு அப்படின்றாங்க. இங்கே ஒருத்தர் சாகிற நிலைமையில கிடக்குறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண இங்கே யாருமே இல்லை, நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சுகா கேட்டு திட்டுறாரு. நில்லுங்க, என்ன பிரச்சனைனே தெரியாது, நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்றாங்களா. அதுக்கு கிராண்ட்பா சொல்கிறாரு, விடுப்பா, இது என் தப்பு தான், நான் அந்த பக்கத்துலேயே வச்சுருக்கணும், இல்லைல்ல அப்படின்றாங்களா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, எதுக்கு வேலைக்கு வச்சுருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு தானே, அதை தவிர உங்களுக்கு மற்ற என்ன வேலை அப்படின்ற மாதிரி சுகா மிரட்ட ஆரம்பிக்கிறாரா. இந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ கரெக்டாக பைலட் வராங்க. ஏன்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்றாங்களா. அப்போ சுகா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த டைம் மன்னிச்சிடுங்க, இனிமேல் அப்படி நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் நம்ம சுகாவும் அப்படியே சைலண்ட்டாக உட்காடுறாரு. அப்போ அந்த பையன் வந்து, தாத்தா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே சுகா அப்படி திரும்பி ஒரு முறை மறைக்கிறாரு. என்ன தாத்தாவா, நீ தான் இவரோட பேரனா, நீ தானே இவரை பார்த்துக்கணும், நீ பாட்டுக்கு இப்படி விட்டு போயிட்ட அப்படின்றாங்களா. நான் 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 ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அப்படின்றாங்களா. சரி விடு, இனிமேவாது ஒழுங்கா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்படியே மறைச்சிட்டு திரும்பிக்கிறாரு. தாத்தாக்கா என்ன சொல்கிறதுனே தெரில, இங்கிட்ட இவன் பேரனை திட்டுறான், பட் இருந்தாலும் அவருக்கு நல்லதுக்கு தானே திட்டுறாரு, அதனால் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. இதனால் தாத்தாக்கு நம்ம சுகாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி லைட்டாக சிரிக்கிறாரா. தாத்தா எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம தாத்தா திரும்பி, ஜிம்மின் ஒன்றும் இல்லை, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நானும் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க தாத்தா அப்படின்றாரு. ஏன்னா நம்ம தாத்தா அதை சொன்னார்னா ஜிம்மின் ரொம்பவே பயப்படுவார்ல, அதனால் சொல்லாமல் விட்டுடுறாங்க. அங்கே இப்படியே போயிட்டுருக்கா ஸ்மூத்தாக. அந்த டைமில் நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மினா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவனுக்கு என்னடா பிரச்சனை, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கத்திட்டு இருந்தான்,
நம்ம தாத்தா கிட்ட தான் அவன் கத்துனானா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம சுகாக்கு யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. திடீர்னு இப்படி திரும்பி பார்க்குறாரா, இதை நம்ம ஜிம்மி நோட் பண்ணிவிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க. தென் இப்படியே அவங்க ரீச் பண்ண வேண்டிய அந்த பிளேஸும் வந்துடுது. இந்த டைம் எல்லாமே கீழே இறங்குறாங்களா, நம்ம சுகா பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்போது நம்ம தாத்தா சுகாவை கூப்பிடுறாங்க. நம்ம சுகாவும் அவர் போக வேண்டிய அவசரத்தில் கண்டுக்க கூட இல்லை. ஜிம்மினுக்கு கோவம் வருது. தாத்தா அவன் தான் அப்படி இருக்கான்ல, நீங்கள் ஏன் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க? அவனை நல்ல பையன் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. அவன் ரொம்ப ஒரு மோசமான பையன், எப்படி உங்களை பேசிகிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது எப்படி பேசிகிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி தாத்தா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, தாத்தா இங்கே பாருங்கள், நீங்கள் அவன்கிட்ட பேசாதீங்க, அவன் பாருங்கள் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. விடுங்க தாத்தா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இறங்கி அந்த ஏர்போர்ட்குள்ளே வராரா, ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்கவங்கெல்லாம் எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் தான் ஒரு சில நேமில் ஃப்ளைட்லாம் ஓடும்ல, அந்த ஃப்ளைட்டோட ஒரு ஹெட்டு தான் இவர். ஸோ இவர் ரொம்ப பெரிய பணக்காரரா. அவர் போய் அங்கே இருக்கவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் என்ன இதில் இருக்காங்க, அவங்கள ஒழுங்காக கவனிச்சிக்க சொல்லுங்கள், இனிமேல் இருக்கவங்களையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் இனிமேல் பார்த்துக்குறோம் மாதிரி பதட்டப்படுறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக தாத்தா சொல்லிட்டு ஜிமினாவை பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாரு, ஆனால் தாத்தா அங்கே பண்ணது அவனோட தப்பு, ஆனால் நீங்கள் ஏன் இங்கே வந்து இவங்கள தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் உனக்கு இப்போதைக்கு புரியாது ஜிமின், நான் அப்புறம் சொல்கிறேன் வா அப்படின்றாங்களா. கரெக்டாக தாத்தாவை இன்வைட் பண்ணுறதுக்கு காரும் வருது. நம்ம ஜிமினாவும் அந்த காரில் உட்கார போகிறாரு. அதுக்குள்ளே ஒரு கன் ஷூட் சவுண்டு கேட்குது. இதை நம்ம ஜிம்மின் மிரர் வழியாக இருந்து பார்த்துட்டாரு. அதாவது ஆக்சுவலி அந்த கன்னை யார் பாயிண்ட் பண்ணதுங்கிறத அப்படியே ஒளிஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சுகா தான் அப்படியே ஷூட் பண்ணியிருப்பாரு. அப்படியே நம்ம ஜிம்மின் ஷாக்கில் இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தாத்தாக்கு இது தெரிஞ்சிருது. ஜிம்மின் சீக்கிரம் உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜிம்மின் உள்ளே உட்கார்றாரு. அந்த கார் அங்கேருந்து டேர்ன் ஆகிற வரைக்கும் சுகா தெரிவாங்கல்ல, அப்படியே அவங்களே பார்த்துட்டு ஒரு ஷாக்கில் இருக்காங்க. நான் இவனை நார்மலாக ஏதோ நினச்சி பார்த்தேன், இவன் என்ன ஒரு இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. நான் அவனை லைஃப்பில் பார்க்கவே கூடாது, நான் இவனை வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் போயிட்டுருக்காங்க. நம்ம தாத்தா கால் பண்ணி அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் நம்ம ஜிம்மின் மட்டும்தானே அங்கே இருக்கிறது சுகான்னு பார்த்துருப்பாரு. அப்போ ஜிம்மின் சொல்ல வராரு, தாத்தா அந்த அந்த ஷூட் பண்ண வந்தவங்கள நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், ஃப்ளைட்டில் இருக்கும்போது ஒருத்தர் கத்திட்டு இருந்தானே, அவன் தான் தாத்தா ஷூட் பண்ணான் அப்படின்றாங்க. இல்லை நீ அதெல்லாம் விடு, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கறேன் அதை பற்றி அப்படின்றாங்க. தென் ஃபைனலாக இவங்க வீட்டுக்கு வராங்களா. ஜிம்மினுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஜிம்மின் தாத்தா வீட்டிலேருந்து படிச்சிருப்பாரு. இப்போ ரொம்ப வருஷம் கழித்து இங்கே வராங்களா. ஆக்சுவலி தாத்தா தான் இப்போ ஜிம்மினாவை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜிம்மின் சின்ன வயசுலேயே அவங்கள அப்ராடில் படிக்க விடவோ ரொம்ப கோவமாக இருப்பார் அப்பா அம்மா மேலே. வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. தாத்தா வந்து கன்வின்ஸ் பண்ணி இப்போ கூட்டிகிட்டு வரவும் தான் நம்ம ஜிம்மின் வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே சந்தோஷமாக அம்மா அப்பா பார்க்குறாங்க. பட் பேசவே மாட்டேங்கிறாரு, திரும்பிக்கிறாரு. அப்போ அம்மா ஜிம்மின் கிட்ட வந்து ஜிம்மின் மன்னிச்சிரு அப்படின்றாங்க. அம்மா போங்கம்மா, உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைல்ல, என்ன நீங்கள் அமுச்சு விட்டீங்க, நாங்கள் தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, நீங்கள்லாம் இல்லாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பாட்டுக்கு போகிறாரு. அப்பா ஜிம்மினாவை கூப்பிட்டு ஜிம்மின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாரு. இதோ என் பையன் பேசிட்டான் அப்படின்றாங்களா. அப்பா நானும் உங்க கூட பேசலாம் கிடையாது, நீங்கள் என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க, நான் திரும்பினா அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி, நாங்கள் அவனுக்காக பாடி கார்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம தாத்தா என்ன பண்ணுறாரு, என்னது பாடி கார்டு வைக்க போகிறீங்களா ஜிம்மின்கா அப்படின்றாங்க. ஆமாம், அப்போ அதை நானே சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. என்னது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா. ஆமாம், அப்போ கரெக்டாக ஒரு சவுண்டு வருது. நான் இருக்கும்போது ஜிம்மினுக்கு பாடி கார்டா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிம்மினாவோட கசின். ஜிம்மினாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், போனோடனே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் கசின் ஜிம்மினா பார்த்து, பரவாயில்லையடா இன்னும் அழகாக போயிட்டே இருக்க, இப்படிலாம் இருந்த நானே உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அட போடா நீ வர அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. என்னடாச்சு, உன் மூட் அப்செட்டாக இருக்க போல். ஆமாம், இன்றைக்கி நான் பார்க்கக்கூடாதவங்கள பார்த்தேன், இனிமேல் லைஃப்பில் நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்டா அப்படின்றாங்க. என்னடாச்சு, அப்படி யாரடா பார்த்த. அது ஒன்றும் இல்லை, விடு, நானுமே அவனை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு கேரக்டர் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. அப்போ தாத்தா இருக்கார்ல, அங்கே நடந்த எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆக்சுவலி சுகாவை பற்றி நம்ம தாத்தாவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சுகாவை இந்த மாதிரி ஒருத்தர் ஷூட் பண்ண சொல்லி கூப்பிட்ருப்பாங்கள்ல, அது எல்லாத்துக்குமே பிளான் போட்டு ஐடியா வச்சது நம்ம தாத்தா தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சுகாவை வந்துட்டு ட்ரெய்லருக்காக தான் பார்த்துருப்பாங்க. இப்போ சுகா பண்ண கேரக்டர், அதாவது
அவர் நம்ம தாத்தாவை யாருன்னே தெரியாம வந்து காப்பாற்றினது, அப்புறம் சுகா கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணது, இது எல்லாமே ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் நம்ம சுகாவோட ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அட்டன் பண்ணுறாங்க. நான் சொன்ன வேலையை நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்றாங்க. என்ன சொல்லுங்கள், நீங்கள் கேட்டால் செய்யாமலா இருப்போம் அப்படின்றாங்களே. செய்யாமல் இருந்தால் நான் விட்டுருவேனா? இன்னைக்கு நான் ஒருத்தனை போட சொல்லி உங்ககிட்ட சொன்னதுக்கு ஒரு பையன் வந்து போட்டான்ல, எனக்கு அந்த பையனோட அட்ரஸ் வேணும் அப்படின்றாங்களா. அட்ரஸா எதுக்கு கேட்குறீங்க? ஆமாம், எனக்கு அவன் ஒரு வேலைக்கு வேணும் அப்படின்றாங்களா. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் இன்னொரு ஆளை தான் நாங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். பட் அவன் அந்த டைம் பார்த்து இங்கே இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த பையனை வச்சோம் அப்படின்றாங்களா. பரவாயில்ல, எனக்கு இந்த பையன் வேணும், இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இவனவே எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா. என்னாச்சு, எதுக்கு அப்படின்றாங்க. என்னோட பேரனுக்கு பாடிகார்ட் தேவை. அவனை நிறைய பேர் டார்கெட் பண்ண வந்துட்டுருக்காங்க. ஸோ எனக்கு இப்போதைக்கு இந்த இந்த பையன் இருந்தால் அவன் சேஃபாக இருப்பான்னு தோணுது. ஸோ அவனை நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்றாங்க. அவங்களும் ஓகே சொல்கிறாங்களா. இப்போ சுகாவுக்கு கால் வருது. சுகா வந்துட்டு நல்லா டயர்டில் படுத்திருக்காரு. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி என்ன வேணும் அப்படின்றாங்க. எனக்கு நீ இன்னொரு வேலை செஞ்சாகணும் அப்படின்றாங்க. என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கோவமாக கேட்குறாரு. என்ன எப்படி பண்ணுற? இதுக்கு முன்னாடி உனக்கு நாங்கள் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை பண்ண சொல்கிறீங்க? நீ இவ்வளோ நாளாக எங்களை நாங்கள் சொன்னதை பண்ணிகிட்டு இருந்தேன், அதாவது ஷூட் பண்ணுறவங்கள ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு வேலையை மட்டும் நீ கரெக்டாக பண்ணும். இதை மட்டும் பண்ணினா லைஃப் டைம் உனக்கு செட்டில்மெண்ட் தான் அப்படின்றாங்களா. என்ன வேலை சொல்லுங்க அப்படின்றாங்க. நீ ஒருத்தனுக்கு பாடி கார்டாக போகணும் அப்படின்றாங்களா. கண்டிப்பாக என்னாலாம் ஒருத்தன் பின்னாடிலாம் அலைஞ்சிட்ருக்க முடியாது. போட சொல்கிறீங்களா? போடுறேன், அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் பின்னாடி அலையவரெல்லாம் எனக்கு வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. இல்லை, நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் அடம் பிடிக்கிறாரு. ப்ளீஸ் எங்களுக்காக இல்லைனாலும் ப்ளீஸ் அவருக்காக பண்ணு. நீ பண்ணலைன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்னவே மிரட்டுறீங்களா? நம்ம சுகாக்கு இப்போது கான்ஃபரன்ஸ் வீடியோ கால் கனெக்ட் ஆகுது. நம்ம சுகா அதை டச் பண்ணுறாரு. பார்க்குறாங்க அந்த தாத்தா. சுகா வந்துட்டு உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்றாங்க. வேறு எங்கேயும் இல்லை, ஏர்போர்ட்டில் தான், ஃப்ளைட்டில் வச்சு பார்த்தோம்ல அப்படின்றாங்க. அந்த தாத்தா, நீங்கள் இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாரு. நான் இப்போ பரவாயில்ல, ஆனால் என்னோடய பேரனுக்கு ஆபத்து நிறையா இருக்குது. என்னால் யாரையும் நம்ப முடியல. உன்னை மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன். என்னோடய பேரனுக்காக இல்லை, எனக்காக பண்ணு ப்ளீஸ். அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ண உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்றாங்களா. இல்லையே, நிறைய போலீஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நான் அவ்வளோவா எனக்கு எதுவும் வராது, நான் ஷூட் பண்ணுவேன், அவ்வளோதான் அப்படின்றாங்க. இது போதும். அது மட்டும் இல்லாமல் நீ என்னவே அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ட, என் பேரனை நீ பார்த்துப்பேன்னு சொல்லிட்ட, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் எனக்காக பண்ணுவியா அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்குறாரு. இதை கேட்ட உடனே சுகாக்கு நோ சொல்ல விருப்பம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு உன்னை மட்டும்தான் நம்ப முடியும். என் பேரனை நீ மட்டும்தான் பார்த்துக்கணும், அவனை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா எப்போலேருந்து வரணும்னு கேட்குறாரு. இன்றைக்கே வந்தாலும் ஓகே அப்படின்றாங்களா. இன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்றாரு. நம்ம தாத்தாவும் சரிப்பா நீ வா, எனக்கு நீ வந்தால் போதும் அப்படின்றாங்க. தென் நம்ம சுகா வந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ தாத்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிமினா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்க தாத்தா அப்படின்றாரா. இதோ இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் தாத்தா, வர இருங்க. இவன் ஒருத்தன் எப்போ பாரு ஜிமின் பின்னாடி அலைஞ்சிட்ருப்பான், இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கசினும் வராங்களா. நாளைக்கு உனக்கு நியூ பாடி கார்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், வரப்போகிறான். அவன் வந்தோடனே உனக்கு ஒரு ஷாக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இருந்தால் உனக்கு தான் பாதுகாப்பு அப்படின்றாங்க. என்ன தாத்தா, யாரோ ஒருத்தன் தாத்தா, எப்போ பாரு இப்படி தான் எனக்கு பாடி கார்டு வைக்கிறீங்க, அவன் எப்படியும் என்னோட தொல்லை தாங்க முடியாமல் ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறாங்களா. கண்டிப்பாக இந்த டைம் வரவான் அப்படி இருக்க மாட்டான் அப்படின்றாங்க. அதையும் தான் பார்ப்போமே அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. கரெக்டாக அம்மா வராங்களா, வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றாரா. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற, உன்னோட நல்லது என்ன, என்னோட நல்லதுக்காக சின்ன வயசுலேருந்து உங்களை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்காது எனக்கு நல்லதா அப்படின்றாங்க. இனிமேல் நான் அவங்க விட்டு பிரிய மாட்டோம் ஜிமின் அப்படின்றாங்க. ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரா. அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க, நான் அவங்கக்கிட்ட பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. தென் அப்பா கூடயும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த கசின் சரிடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்றாங்க. நாளைக்கு வரியாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்கடா, நாளைக்கு சும்மா நம்மளோட பழைய இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாமே, அதுக்கு தான் அப்படின்றாங்க. கண்டிப்பாடா, ஆனால் ஜிமின் உன்னோட அந்த பாடி கார்டை நீ கூட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. அட சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம சுகா டிப்டாப்பாக கிளம்பி வராரு.
கரெக்டாக தாத்தா வெளியே நின்றுட்டுருக்காங்க. "உள்ளே வாப்பா" அப்படின்றாங்க. "நீங்கள் ஏன் தாத்தா வெளியே வந்து நிற்கிறீங்க? நான் உள்ளே வருவேன்ல" அப்படின்றாங்க. "இல்லை, நான் தானே உன்னை பர்சனலாக கூப்பிட்டேன், ஸோ நான் தானே வந்து ஒன்று வெல்கம் பண்ணும்" அப்படின்றாங்க. ஜிமினும் ஜிமினாவோட கசின் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்களா, என்ன சிரிப்பு சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி சுகா திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜிமின் இருக்காங்க. ஜிமினும் அந்த பையனும் சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்களா, இதை நம்ம சுகா நோட் பண்ணுறாரு. இதோ என் பேரன் ஜிமின், இவனுக்கு தான் நீ பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே தாத்தா, அவன் கூட ஒருத்தன் இருக்கானே அவனுக்குமா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, ஜிமின் மட்டும்தான், அவன் கசின் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஓகே தாத்தா அப்படின்றாரு. ஜிமினா இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜிமினாவும் வேகமாக வராரு. வந்துட்டு இவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபேஸில் ஒரு ஷாக்கு. தாத்தா, இவனை ஏன் நீங்கள் கூப்பிட்டீங்க? இவன் இருந்திருந்தா தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ ஏன் தாத்தா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இவன் ஒன்றும் பாடி கார்டா வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, அவன் தான் உனக்கு பாடி கார்டாக இருக்கணும். நான் இந்த டைம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அவன் இருந்தால் மட்டும்தான் நீ சேஃபாக இருப்ப. அவன் கூட ஒழுங்காக எங்கே போகிறதாலும் போயிட்டு வா, இல்லைனா நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கோச்சிக்கிறாரு. தென் கரெக்டாக காரு வருதா. இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, தாத்தாவை பார்த்துட்டு, நான் இனிமேல் உங்கள் பேரனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வம்பிழுத்துட்டு இருக்காரு பின்னாடி இருந்து. இது நம்ம சுகா காதில் விழுது. பட் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. நம்ம சுகா தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, பார்க்கு போ அப்படின்றாங்க. என்னது இந்த டைமில் பார்க்கா? எல்லாம் அவங்களுக்கு அலோட் கிடையாது அப்படின்றாங்க. யார் சொன்னா? நீ போ, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மிரட்டுறாரு. நீங்கள் என்னை மிரட்டினா நான் பயந்துருவேனா? கண்டிப்பாக இல்லை. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு போங்க அப்படின்றாரு. நீ என்ன இப்படி பண்ணுற? நீ ஒன்றும் எனக்கு அப்பா கிடையாது. நீ என்ன இப்படி பார்த்துட்ருக்க? நீ ஜஸ்ட்டு பாடி கார்டு தான், அதுக்கான வேலையை மட்டும் பாரு அப்படின்றாங்க. பாடி கார்ட்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ உங்களை எந்த ஆபத்துலேருந்தும் நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் அப்படின்றாரு. யாரா இவன்? ஜிமின், நம்மளால் கொஞ்சம் தனியாக சந்தோஷமாக இருக்க முடியாது போலையே அப்படின்றாங்க. அப்படியே நம்ம சுகா மிரர் வழியாக பார்த்தோம். கசினை முறைக்கிறாரு. நம்ம கசினா அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஜர்க் ஆகுறாங்க. ஏன்னா சுகா அப்படி பேச வச்சுருக்காரு டெரரா. நம்ம ஜிமின் வந்துட்டு, நீலாம் ஒன்றும் பயப்படாதடா, இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சும்மாக்கு பொண்ணுங்க கிட்ட போய் மிரட்டிட்டு கத்திட்டு இருந்தவன் தானே அப்படின்றாங்களா. அப்போ தான் ஜிமின்க்கு ஞாபகம் வருது, அந்த பின்னாடி இந்த ஷூட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஐயோ தேவையில்லாமல் வாய் கொடுத்து மாட்டிக்கிறோமா அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காங்க. அப்போ நம்ம சுகாவோட கையில் ஒரு கன் இருக்குது. அந்த கன்னை எடுத்து அப்படியே வைக்கிறாங்களா. இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே நம்ம ஜிமின் அமைதியாகிடுறாரு. இப்போ சொல்லுங்கள், நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம், அங்கேயே போகலாம் அப்படின்றாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து விடுறாங்க. நம்ம சுகா வெளியே காரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜிமின் ரொம்ப நேரமாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. ஜிமின் நல்லா குடிச்சிருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸுமே குடிச்சிருக்காங்க, கூட சேர்ந்தது கசினும். என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை தூக்கிட்டு வராங்க. கசினை அப்படியே அங்கேயே விட்டுடுறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இவனோட வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அந்த கசின் வந்துட்டு, என்னையும் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கையை பிடிக்கிறாங்க. அப்படியே உதறி விட்டு ஜிமினாவை மட்டும் காரில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஜிமின் வந்து, நான் ஏன் இப்படி இருக்கேன்? சின்ன வயசுலேருந்தே என் அம்மா அப்பா என் கூட இல்லை, என்னை விட்டு பிரிஞ்சாங்க. என் தாத்தா யாருமே என் கூட இல்லை, எனக்கு பிடிக்காத இடத்துல கொண்டு போய் விட்டாங்க. இப்போயும் என்னை பிடிக்காத ஒரு பையன் கூட சேர்த்து விட்டுருக்காங்க. இவன் எனக்கு பாடி கார்டாக இருக்கேங்கிற பேரில் என்னை தொல்லை பண்ணுறான். எனக்கு பிடிக்கல, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. சின்ன வயசுலேருந்தே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரா. இந்த நம்ம சுகா நோட் பண்ணுறாங்க. எதுக்குடா என் லைஃப்பில் வந்த? நீ சரியான கெட்ட பையன், எனக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்களா. என்னது கெட்ட பையனா அப்படின்ற மாதிரி சுகா பார்த்துட்ருக்காரு. தென் வீட்டில் வந்து விடுறாங்க. நம்ம ஜிமின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு கேட்குறாங்களா. இதோ என்னோட கசின் இருக்கான்ல, அவன் கூட போய் தான் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்றாங்க. ஜிமினாவை உள்ளே போய் அவங்க அம்மா படுக்க வைக்கிறாங்க. நம்ம சுகா வந்துட்டு தாத்தா கிட்ட போய், என்னாச்சு அவனுக்கு, ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜிமினாவை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அங்கே போய் விட்டது, அவன் கூட அவ்வளோவா யாரும் அட்டாச்சில் இருக்க மாட்டாங்க. அதாவது இவங்களுக்குமே வேலை இருக்கும், அம்மாவுமே ஒர்க் போகிறாங்க, அப்பாவுமே போகிறாங்க. தாத்தா வந்துட்டு இங்கே தான் இருப்பார். ஜிமினாவை அங்கே விட்டுருவாங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, யார்கிட்டையும் பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்படியே இருக்கவும் நம்ம ஜிமின் எங்கே நம்மளை மறந்துடுவானோ அப்படின்னு பயத்தில் தான் இப்போ நம்ம தாத்தா விட்டு கூட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அம்மா அப்பா கூப்பிட்ருப்பாங்க, பட் வந்திருக்கவே மாட்டார். தாத்தா வந்து கூட்டு வரவும் தான் வந்திருப்பாரு. ஸோ இதெல்லாத்தையும் சொல்கிறாங்களா. இதுக்கப்புறம் சுகாவே புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம சுகாவுக்கு ஜிமினாவை பார்த்த உடனே பிடிச்சி போயிருக்கோம். நம்ம ஜிமினோட அம்மா அப்பாவுக்கு சுகா மேலே லைட்டாக கோபமாக இருக்குது. தாத்தா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அவனை பாடி கார்டாக வச்சிங்கல்ல, அவன் அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறானா?
ஜிமின் அவன் பார்த்து சொன்னா அவன் பாட்டுக்கு இப்படி அவனை இந்த நிலமையில கூப்பிட்டு வந்திருக்கான், இதான் அவன் பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் சுகாவை உடனே இந்த வேலையிலேருந்து தூக்குங்க, நம்ம வேறு யாரையாவது வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக என் பேரன் கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு நான் சொன்னா தான் முக்கியம். எனக்கு தெரியும் சுகா எப்படிப்பட்டவன்னு. ஸோ அவன் இனிமேல் ஜிமினாவை கரெக்டாக பார்த்துப்பான் அப்படின்றாங்களா. ஏதோ ஒன்று, ஆனால் என் பையன் சேஃபாக இருக்கணும், அதுக்கு மட்டும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட அப்பா அங்கேருந்து கோச்சிட்டு போகிறாரு. ஜிமினாவோட அம்மா தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க, அவன் ரொம்பவே சேஃபாக இருக்கணும். ஓ, இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா, அவனை இங்கேருந்து வெளியூர் படிக்க அனுப்பிச்சிங்களே அப்போவே இதெல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. சரி, அவங்க அம்மாவே எதுவுமே சொல்ல முடியல, போயிடுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் தலையை பிடிச்சிக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. ஐயோ எனக்கு தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ப்ளீஸ் எனக்கு காஃபி கொண்டு வாங்க அப்படின்றாங்களா. என்னாச்சு ஜிமின் அப்படின்னு கத்துறாங்க. எனக்கு தலை வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. கரெக்டாக சுகாவுமே வராரு. இந்த காஃபியை போய் ஜிமின் கிட்ட கொடுத்துட்றியாப்பா அப்படின்றாங்க. நம்ம சுகாவும் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டேன். ஜிமின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஜிமின் அப்போ தான் குளிச்சுட்டு வராரு. நம்ம சுகாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாரு. என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு இந்த ஜிமின் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்களா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னை எதுக்கு நிற்க சொல்கிற, என் பாடி கார்டு தானே, அப்போ என்னை சேஃபாக பார்த்துக்கணும்ல, இங்கேயே இரு அப்படின்றாரு. நான் ஏன் இங்கே இருக்கணும், என்னால் முடியாது, நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஜிம்மினுக்கு லைட்டாக சிரிப்பாக வருது. என்னடா இவன் இவ்வளோ ரூடாக இருக்கான், ஆனால் நம்மளை இந்த காஸ்டியூமில் பார்த்துட்டு இப்படி வெக்கப்படுறானே அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம சுகாவோட ஃபேஸ்லாம் அப்படி சவந்து போயிருக்கு இது பார்த்தோன்னே. ஜிம்மினுக்கு சிரிப்பு வந்துடுது. எல்லாத்தையும் வேறு வேறு வழி ஐடியா வச்சு துரத்தியாச்சு, இவனுக்கு இதான் வழி, இவன் எதுக்காகவும் அசர்ற மாதிரி இல்லை, பட் இவனை நம்ம இந்த வழியில் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி பக்கத்தில் வராங்க சுகா பக்கத்தில். உனக்கு ஏதாவது அதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுகா வந்துட்டு ஆளை விட்றா சாமி அப்படின்ற மாதிரி போக பார்க்குறாங்களா. டக்குன்னு நம்ம ஜிம்மின் கையை பிடிச்சிடுறாங்க. நில்லு, எங்கே போக பார்க்குற, உனக்கு என்னை பார்க்க வேணாமா அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக ஆப்ஸ் எல்லாம் அப்படியே காமிக்கிறாங்களா. சுகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீ காஃபி கேட்டால் நான் இங்கே வச்சுட்டேன், என்னோட ஒர்க்கு பாடி கார்டு, ஸோ நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நில்லு, எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ இப்போ என்னை விடலைன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சுகா மிரட்டுறாரு. என்னடா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸ்அப்பில் வராங்களா. சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. பதட்டத்தில் ஜிமினாவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஜிமினா அப்படியே விழ போகிறாரா. இந்த டைம் சுகா அப்படியே போய் கேட்ச் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் இவ்வளோ நேரம் ஜஸ்ட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு சுகா மேலே, எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல். பட் இப்போ ஹைட்டு போய் அப்படி பார்க்குறாங்களா. இத்தனைக்கும் நம்ம ஜிமின் வேறா இந்த போஸ்டில் நிற்கிறாரு. சுகா வந்துட்டு என்ன உனக்கு இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே ஜிமின் பார்த்துட்டே இருக்காரு. நீ இப்படியே என்னை பார்த்துட்டே இருக்கலாம்னு நினைக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது 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 வந்து அப்படி இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்துறாரு. நானாடா இங்கே இருக்கேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுமே வெளியே வந்துடுறாரு. ஜிமின்கா ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. வெளியே போன சுகாவுக்குமே அப்படி தான் இருக்குது. இனிமேல் நான் இவனோட ரூம்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஜிம்மினும் அதே தான். இனிமேல் நான் இவனை என்னோடய ரூம்குள்ளேயே கூப்பிடவே கூடாது. என்னாச்சு எனக்கு, நான் ஜஸ்ட்டு இவனை வெறுக்கணும், இவனை என் பக்கத்தில் விடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நானே இவனை என் க்ளோஸில் வர வச்சிட்ருக்கேன். ஆனால் இவன் அழகாக தான் இருக்கான் அப்படின்னு ஜிம்மின் சிரிக்கிறாரு. தென் இந்த டைமில் கரெக்டாக ஜிம்மினோட கசினுமே வேகமாக ஓடி வராங்களா. ஆண்டி ஜிம்மின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஜிம்மின் மேலே தான் இருக்கான் அப்படின்றாங்களா. இவன் மேலே போயிட்டு ஜிமினான்னு கத்துறான். சுகா தான் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. ஐயோ காலங்கத்தால இவன் மூஞ்சில் முழிக்கணுமா அப்படின்ற மாதிரி. நகரடா அப்படின்றாங்க. ஒழுங்கு மரியாதையாக ரெஸ்பெக்டோட கூப்பிடு அப்படின்றாரு. நான் அப்படி தாண்டா கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன், நீ ஜஸ்ட்டு பாடி கார்டு தானே, நான் ஊர் அப்படின்றாரு. நான் பாடி கார்டா, பாடி கார்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன பண்ணுவா, பண்ணுடா அப்படின்ற மாதிரி திமிரா கேட்குறான். பாடி கார்டு எதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் கிட்ட யாரையுமே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னை அப்படியே எடுக்க போகிறாரா. இதை பார்த்துட்டு அந்த பையன் முடிஞ்சா பண்ணடா அப்படின்ற மாதிரி சுகாவை தள்ளி விட்டு உள்ளே போகிறான். சுகாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சுகாவால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் ஜிமினோட கசின் ஆச்சு. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு உள்ளே இருக்காரு. என்னடா ஜிமின் கிளம்பிட்டியா, வா போகலாம் அப்படின்றாங்க. இதோ வரேன்டா அப்படின்றாங்க. இன்றைக்கி எங்கடா பிளானு அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. அதுவா, நம்ம என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே சுகாவுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. சரி போகலாமே அப்படின்ற மாதிரி ஜிமினா ஓகே சொல்லிடுறாங்க. இந்த டைம் போகிறாங்களா. அப்போ நம்ம ஜிமினா சுகா வந்து கசின் இவங்க 3 பேருமே தான் போகிறாங்க. வெளில போனதுக்கப்புறமே நம்ம ஜிமினாவோட ஆன்ட்டி அதான் கசினோட அம்மா வெல்கம் பண்ணுறாங்களா.
உள்ளே போனோடனே ஆண்டி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேன் ஜிமின் சாப்பிடு அப்படின்றாங்க. ஆமாம் வெளியே ஒரு பையன் நிற்கிறானே அவன் யார், அவனும் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றாங்களா. அது நம்ம ஜிமின் கேட்ட உடனேயே ஐ கான்டாக்ட் வச்சுருப்பாங்கல்ல அந்த ஞாபகம் தான் வருது. அவன் உண்மையாலுமே ஹேண்ட்ஸம் தான், பட் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ சுகா வந்து லைட்டாக பார்க்குறாங்களா ஜிமினாவை தான், ஏன்னா ஜிமினாவை தானே சுகா பார்த்துட்டே இருக்கணும். பார்க்குறாங்களா, ரொம்ப நர்வஸ் ஆகிடுது ஜிமின்க்கு. நம்ம சுகாவாலையுமே பார்க்க முடியல, பட் இருந்தாலும் பார்க்கணுமே அதுக்காக அப்படியே நிற்கிறாங்க. இதை நம்ம கசின் நோட் பண்ணுறாங்க. சரியில்லையே இவனுங்க, ஏன் இப்படி இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிமின் இவனை முன்னாடிலாம் கோவமாக அந்த மாதிரி பார்ப்பான், இப்போ இவன் பார்க்குற அந்த டோனே சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த கசின் நோட் பண்ணுறாங்க. தென் மறுபடியும் இவங்க 3 பேர் வெளியே போகிறாங்களா. அப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, அவரால் பொறுக்க முடியல, ஏன்னா ரொம்ப கோவம் வருது. அவன் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே வரான். நம்ம ஜிமினாவை ரொம்ப க்ளோஸாக கூப்பிட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நம்ம சுகாவுக்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பையன் அப்படியே தூங்கிடுறானா. அந்த டைமில் சுகா வண்டியை நிறுத்துறாரு. என்ன நிப்பாட்டிட்டா அப்படின்னு ஜிமின் கேட்குறாங்க. நான் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாங்களா. ஜிமினா வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இன்னும் சொல்லப்போனால் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தேனோ அப்போவே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. நீ அவன் கூட க்ளோஸாக இருக்கிறத எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு மனசில் இருக்கிறத சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் உன்னோட இஷ்டம், வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. டேய் நில்லுடா, நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை வந்து ஏறு அப்படின்றாங்க. தென் கரெக்டாக இப்போ வீட்டுக்கு வராங்களா. இதெல்லாமே நம்ம கசின் தூங்குற மாதிரி அப்படியே நடிச்சிருப்பாங்க. இங்கே நடந்த எல்லாத்தையுமே ஜிமின் அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த கசின் போட்டு கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, உள்ள ஃபுல்லாக சுகாவோட ஞாபகம் இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஜிமினாக்கு சுகாவை பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலுமே ரொம்ப இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கா. தாத்தா கிட்ட இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. தாத்தா என்ன தாத்தா அந்த சுகா எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி அவர் நினச்சிட்டு சொல்கிறாரு. தாத்தா வந்துட்டு நினச்சிக்கிறாரு, ஓ இவன் இன்னுமே தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கான் போல் அப்படின்ட்டு. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா, அன்றைக்கி அந்த பையன் கத்துனால அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது, அதுலேருந்தே நம்ம சுகா காப்பாற்றினது எல்லாத்தையுமே சொல்கிறாங்களாம். இதை கேட்க கேட்க ஜிமினுக்கு இன்னுமே சுகா மேலே ரொம்ப க்ரஷ் வருது. தாத்தா நான் தான் அவனை தப்பாக நினச்சிட்டேனா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சுகாவை அப்போவே உனக்கு நான் பாடி கார்டாக போட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நீ இங்கேருந்து கிளம்புனல அப்போலேருந்தே சுகா ஒன்றை நோட் பண்ணிகிட்டே தான் வந்தான். ஆக்சுவலி சுகா வந்ததுமே ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அவனுக்கு ஒன்றை தான் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தெரியாது. ஏன்னா நான் என்னோட மூலியமால அவனை கூப்பிட்டேன், ஸோ என்ன ப்ரொடெக்ட் பண்ணோன்னு. ஆனால் அவன் உண்மையாலுமே நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் தாத்தா அவன் கொலை பண்ணுறானே. ஸோ இங்கே பாரேன், நீ தப்பு பண்ணி அதை தப்பாகவே பண்ணா அது தப்பு தான், ஆனால் நீ கரெக்டான ஒரு விஷயத்துக்கு ஒன்று பண்ணா அது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. தாத்தா நீங்கள் குழப்புறீங்க, நான் ஒன்று சொல்லவா, சுகா நல்லவன் தான், ஸோ எதுக்கும் நீ வரி பண்ணிக்காத அப்படின்றாங்க. சரிங்க தாத்தா, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் போகிறாங்க. நம்ம சுகா அங்கே நின்றுட்டுருக்காரு. அவரோட கன்னை தான் தொலைவிட்டுருக்காரு. என்ன பண்ணுற, என்னாச்சு அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்க. என்னோட கன்று காணோம் அப்படின்றாங்க. என்னது உங்கள் அண்ணன் கூடவா நீ ஒழுங்காக வச்சுக்க மாட்டே அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் சொல்கிறாரு சுகா கிட்ட, நான் கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன சொல்லு, நீ கேட்டல்ல அது உண்மைதான், எனக்குமே உன்னை பிடிச்சிருக்கு, நானுமே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. நம்ம சுகாவுக்கு சந்தோஷமாக இருக்குது, பட் இருந்தாலும் கண்ணு காணா போச்சு, அதுவும் ஒரு மாதிரி இருக்குது. நீ என்ன பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சுகா கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கன்னை தொலைவ ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்ல, யாராவது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு பயந்துட்டு என்னோட கன்னை தொலைவரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினாவுமே கன்னை தொலைவ ஆரம்பிக்கிறாரு. லாஸ்ட்டாக இவங்க காரில் தானே இருந்திருப்பாங்க, காரில் போய் பார்க்கலாம் அப்படின்றாங்களா. பட் கார்லேயுமே இல்லை. இப்போ கசினை தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. கசின் பேன் தான் அந்த ஜிமினோட அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல. இது எல்லாத்தையுமே ஜிமினோட அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே கோவமாக வராங்க. நம்ம சுகா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார்ல, இது எல்லாத்தையுமே கேட்டு உனக்கு என் பையனை பாடி கார்டாக இருக்க வேலையை மட்டும்தான் கேட்டாங்க, உனக்கு ஹஸ்பண்டாக இருக்க வேலையே கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிரு அப்படின்றாங்க. அப்போ நம்ம சுகா, நான் இங்கேருந்து போகிறேன், அதுக்கு முன்னாடி ஜிமினா நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னல, உனக்கு என் கூட இருக்க ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஜிம்மின் அப்படியே பார்த்துட்ருக்காங்களா. அதுவும் ஃபீலிங்ஸோட ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு இது போதும், என்னோட கன்று எங்கள் அண்ணன் எங்கன்னு தெரில, அதை கிடச்ச உடனே நான் போகிறேன் அப்படின்றாங்க. உங்கள் கன்று தானே, கண்டிப்பாக தர முடியாது, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த கசின் சொல்கிறாங்களா. ஒழுங்கு மரியாதையாக கன்னை என்கிட்ட கொடுத்துரு, தேவையில்லாமல் கன்னை தொற்று அவ்வளோ வச்சுக்காத, அது ஏன் கண்ணை அப்படின்றாங்க.
கண்டிப்பாக முடியாது, இங்கேருந்து கிளம்பு, நான் தரேன் அப்படின்றாங்க. நீ என்கிட்ட ஒழுங்கா அதை கொடு அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நீ இனிமே ஜிம்மினை பார்க்கவே கூடாது, நீ என் பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்றாங்க. கண்டிப்பாக அது நடக்காது, ஏன்னா அது அவனுக்குமே பிடிச்சிருக்கு. அவனுக்கு பிடிக்கலன்னா நான் பாட்டி கிளம்பிடுவேன், பட் அவனுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ நான் எப்படி அவனை விட்டு போவேன்? நான் தான் அவனை ப்ரப்போஸ் பண்ணேன், ஸோ நான் தான் அவனை பார்த்துக்கணும். ஆல்ரெடி நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன், அவனை பார்த்துக்கிறதும் என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஜிமினாவோட கையை எப்படி கேட்குறாங்களா. கசின் வேகமாக ஓடி வந்து கையை எடுத்து விடுறான். சுகாவுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே அவனை பிடிச்சி வளைச்சு கையில் இருக்க கன்னை பிடுங்கி, இங்கே பாரு, நீ சின்ன பையன் மாதிரியான வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் என்னோட லைஃப்பில் குறுக்க வராத. நீ அப்பையிலேருந்து எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்க, நானும் உன்னை போனா போது சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் ஜிம்மினோட கசின், அதனால் நான் விட்டுட்டு இருந்தேன். பட் அவனே நான் வேணும்னு நினைக்கிறான். இதுக்கப்புறமும் எங்களுக்குள்ளே இடைஞ்சலாக இருந்தேன்னு வச்சுக்கவேன், இந்த கன்னுக்குள்ளே இருக்க அந்த புல்லட்டு உன் வாய்க்குள்ளே போயிடும் அப்படின்றாங்களா. அந்த பையனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. இல்லை இல்லை, விட மாட்டேன், ஜிமின் இங்கே தான் இருப்பான், அங்கிள் பாருங்க அங்கிள் அப்படின்றாங்களா. இங்கே பாருங்க, என் லைஃப்பில் யாரும் வராதீங்க, ஏன்னா கன்னும் என்னது தான், என் ஜிம்மினும் என்னது தான். இனிமேல் அவன் என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஜிமின் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கரெக்டாக தாத்தாவுமே அங்கே வராங்களா. என்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க. வாங்கப்பா, நீங்கள் பார்த்து விட்ட வேலை தான், இப்போ பார்த்தீங்களா எந்த நிலமையில போய் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்றாங்க. அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சுகா, நான் உன்னை பாடி கார்டாக தானே வச்சேன், என்ன வேலை பார்த்துட்ருக்க? நீங்கள் பாடி கார்டாக தான் வச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களா. இல்லை கண்டிப்பாக முடியாது, ஜிமின் நீ போகக்கூடாது, ஒழுங்காக உள்ளே போ அப்படின்றாங்க. இல்லை தாத்தா, நான் போவேன் அப்படின்றாங்களா. இப்போ அந்த டைம் என்ன பண்ணுறாங்க, நம்ம சுகாவோட கண்ணில் தழும்பு மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரியே நம்ம ஜிமினாவோ ஒரு கண்ணில் அந்த தழும்பு மாதிரி போட்டு வந்துட்டு, இங்கே பாருங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன வெளியே தானே விட்டுருந்தீங்க, இனிமேல் நான் அப்படி வெளியே இருக்கிறதா நினச்சிக்கோங்க, எனக்கு சுகா முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் யாரும் வராதீங்க அப்படின்ற மாதிரி சுகா கையில் இருக்க கன்னை வாங்கி இவர் காட்டிட்டு இருக்காரு. ஜிமின் நீ தப்பு பண்ணுற, கீழே போடு அப்படின்றாங்க. இல்லை தாத்தா முடியாது, நான் இவன் கூட தான் போவேன், இனிமேவும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. தென் இப்போது நம்ம ஜிமினா என்ன பண்ணுறாரு, சுகாவா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சுகா சும்மா விடுவாங்களா, இதுக்கு தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜிமினாவா அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பாக்கா செம்மையாக கோவம் வருது. அந்த கசின் அதுக்கு மேலே இருக்கான். தாத்தாவுக்குமே ஒரு மாதிரி இருக்குது, நம்ம அவனை இப்படியா பார்த்தோம், இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த அப்பாவும் அம்மாவும் நம்ம தாத்தாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகாவும் ஜிமினாவும், சுகா வந்துட்டு ஜிமினாவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நின்றுட்டு, இங்கே பாரேன், என்னோட லவ்வரை இந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசை, நான் ஒன்று சொல்லட்டா, நான் உன்னை எப்படி பார்த்துப்பேனா, கண்ணுக்குள்ள கண்ணா, உயிருக்குள்ள உயிரா, இந்த மாதிரி வார்த்தைலாம் எனக்கு பேசணும்னு ஆசை தான், பட் இது சும்மா அவங்க வார்த்தைக்காக பேசுகிறது தானே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். நீ என்ன நம்பி வந்திருக்க, நம்ம லைஃப்பில் கஷ்டமும் வரும், பாதி ஹாப்பினஸும் இருக்கும், இது எல்லாத்தையுமே நீ என் கூட சேர்ந்து சமாளிப்பியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினாவை பார்த்து சுகா கேட்குறாங்க. நம்ம ஜிமின் ஓன்னு சொல்கிறாங்களா, இந்த வார்த்தை போதும் அப்படின்ற மாதிரி ஜிமினாவை சுகா அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஜிமினா ரொம்ப ஷையாக இருக்கா, இதை மேலே இருந்து அந்த எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. சுகா அப்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜிமினாவை கிஸ் பண்ணுறாரு லிப்பில், அது அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. செம்மையாக கோவம். இப்போ நம்ம ஜிமினாவுமே சேர்ந்து கிஸ் பண்ணுறாரு. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட நம்ம யூன்மென் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.